ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜெர்னி டே 65 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்களா? வாக்கிங் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? இல்லை கார்டியோ ஏதாவது பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, நான் இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணேனா அப்படின்னு கேட்குறீங்களா? நான் இன்றைக்கி ஹோம் ஒர்க் அவுட் பண்ணேன், அதோட ஜும்பாவும் பண்ணேன். ஆனால் என்னால் இன்றைக்கி வாக்கிங் பண்ண முடியலை. ஏன்னா ரொம்ப அதிகமாக மழையாக இருந்தது. இப்போ வேறு மழை நேரம் ஆரம்பிச்சிட்டு போல். டெய்லி கொஞ்சம் மழை பெய்யும் போது வாக்கிங் பண்ண முடியாமல் தான் போகுது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். அதை இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன், சரியா? அதுக்கப்புறம் என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னா, மார்னிங் வந்து 1 glass ஆஃப் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் எக்ஸசைஸ் முடித்த உடனே. அதுக்கப்புறம் ஜீரா ஜிஞ்சர் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். ஜீரா ஜிஞ்சர் வாட்டருக்கு எவ்வளோ கேலரின்னு பார்த்தா வழக்கம் போல் 0 to 5 கேலரி தான். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 2 தோசையும் அது கூட சிக்கன் எலும்பு குழம்பும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு எவ்வளோ கேலரி அப்படிங்கிறத பார்க்கலாமா? 2 தோசைக்கு 220 to 280 கேலரி, சிக்கன் எலும்பு குழம்புக்கு 80 to 150 கேலரி. டோட்டல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்னா 300 to 430 கேலரி எடுத்திருக்கேன், சரியா? அதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நான் வந்து வெஜ் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அது கூட சிக்கன் வச்சு எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? ஒரு சிக்கன் வந்து ஒரு 50 to 60 கிராம் போல் எடுத்திருந்தேன். வெஜ் பிரியாணிக்கும் சிக்கனுக்கும் எவ்வளோ கேலரி அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லவா? வெஜ் பிரியாணிக்கு 300 to 400 கேலரி, அதுக்கப்புறம் சிக்கனுக்கு 90 to 120 கேலரி. டோட்டல் லஞ்சுக்கு மட்டும் எவ்வளோ எடுத்திருக்கோன்னு பார்த்தா 390 to 520 கேலரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பாப்கார்ன் எடுத்துக்கிட்டேன். பாப்கார்ன் வந்து ஃபோட்டோ ஷோ பண்ணுறேன், ஓகேவா? வீடியோவில் ஃபோட்டோ ஷோ பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு எவ்வளோ கேலரி அப்படின்னு பார்த்தா 100 to 180 கேலரி. அதுக்கப்புறம் 1 glass ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 120 to 150 கேலரி, ஓகேவா? அதுக்கப்புறம் டின்னருக்கு இன்றைக்கி என்ன எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு கொஞ்சம் டெம்டிங்காக இருந்தது. 2 மாதம் நம்ம வந்து எதுவுமே வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடல. ஸோ அதனால் எனக்கு வந்து இன்றைக்கி நம்ம ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் நூடுல்ஸ் வெளியிலேருந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து 2 மாதம் நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருந்திருக்கோம். ஸோ நமக்கு நாமளே கொடுக்குற ஒரு செல்ஃப் கேர், அதாவது நமக்கு நாமளே ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி அதை நான் இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டேன் கொஞ்சம், ஓகேவா? சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டேன். வேறு இன்றைக்கி எதுவும் எடுத்துக்கல. அந்த சிக்கன் நூடுல்ஸ்க்கு எவ்வளோ கேலரி அப்படிங்கிறத பார்க்கலாமா? 450 to 650 கேலரி. ஆனால் இது நம்ம வந்து டெய்லி எடுக்க போகிறது இல்லைல்ல, இன்றைக்கி ஒரு நாள் தானே எடுத்துக்கிட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. மெயினாக நான் எதுக்காக எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு கொஞ்சம் டெம்டிங்காகவே இருந்தது சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்லாம். அதனால் இனி உள்ள நாட்களை நான் நல்லபடியாக கொண்டு போகிறதுக்காக இன்றைக்கி நான் சிக்கன் நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டேன், சரியா? ஏன்னா நம்ம வந்து நான் வந்து சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிடலை, நம்ம இன்னும் 1 மாதம் தானே, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன்னா, நான் இப்போ சாப்பிடாததெல்லாம் சேர்த்து அடுத்து சாப்பிட்டு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். இப்போ கொஞ்சம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த டெம்டிங் வந்து நம்ம இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் என்னால் வந்து திரும்ப வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தோணாது. அப்படி தோணுனாலுமே நம்ம கொஞ்சம் எடுப்போம். இப்போ நான் இந்த 3 மாதம் வெயிட் லாஸ்க்காக நான் எதுவும் எடுக்கலைன்னு சொல்லிட்டு இருந்துட்டு, இந்த வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டெம்ட் ஆகும்போது நம்ம வந்து அதிகமாகவும் எடுத்துடக்கூடாதுல்ல, ஒரே நாளில் நான் அதிகமாகவும் எடுத்துடக்கூடாது, இல்லை தொடர்ந்து அடிக்கடி எடுக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான். என்னோடய ஃபுட் கண்ட்ரோலை கொண்டு வரதுக்காகவும் எனக்கு ஒரு கிரெடிட்ஸ் மாதிரியும் இதை நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? அவ்வளோதான். உங்களுக்கும் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருந்தால் அளவாக கொஞ்சம் ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுக்காதீங்க, சரியா? வேறு அது வெயிட் லாஸ்க்கு ப்ராப்ளம் ஆயிரும். அதுவே என்றைக்காவது ஒரு நாள் எடுக்கும்போது அது வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா ஒரு நாளில் நமக்கு 1 கிலோ கூட போகிறதில்ல. ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி எவ்வளோ கேலரி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா 1360 to 1930 கேலரி எடுத்திருக்கேன். ஆனால் இந்த இதில் வந்து எனக்கு எவ்வளோ அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்திருக்குன்னா 1500 to 1750 கேலரி.
இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. நம்ம வந்து இதை பார்க்காண்டா, அதிக வாய்ப்பு இல்லை ரேஞ்சே பார்க்காண்டா, நம்ம எப்பவும் போல் கிராண்ட் டோட்டலே பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால் நான் வந்து கிராண்ட் டோட்டலில் தான் பார்த்துருக்கேன். ஓகேவா, 1360 to 1930. அப்போ நான் வந்து என்ன நினைப்பேன்னா 2000 கிட்ட வந்துட்டு இவ்வளோ வந்துட்டுனா நம்ம வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணுவோன்னு சொல்லி தான் நெக்ஸ்ட் டே நான் கம்மி பண்ணுவேன். அப்படி தான் எப்போவுமே பண்ணுவேன். ஸோ அதையே நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதோட எவ்வளோ நியூட்ரிஷன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இன்றைக்கி ப்ரோட்டீன் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா நல்ல அளவு தான் எடுத்திருக்கோம். 50 to 75 கிராம் எடுத்திருக்கோம். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி ப்ரோட்டீன் அதிகமாக தான் எடுத்திருக்கோம். ஏன்னா சிக்கன் எடுத்திருக்கோம்ல, அதோட சிக்கன் நூடுல்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ப்ரோட்டீன் வந்து அதிகமாக தான் எடுத்திருக்கோம். அடுத்த கார்ப்ஸ் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா 170 to 250 கிராம் எடுத்திருக்கோம். இதுவும் ஓகே தான், ரொம்ப மோசம்லாம் இல்லை. ஃபேட்டு 38 to 60 கிராம் எடுத்திருக்கோம். நம்ம ஃபேட்டு கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். நம்ம ஃபேட்டு வந்து 40 to 52 கிராமுக்கு எப்போவுமே கம்மியாக தான் எடுப்போம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே தான், ரொம்பலாம் அதிகமாகலை, ஓகே தான். ஏன்னா எப்பவும் கூட்டுறது இல்லைல்ல, என்னைக்காவது ஒரு நாள் கூடும்போது பிரச்சனை இல்லை. ஃபைபர் 10 to 18 கிராம் தான் எடுத்திருக்கோம். அது கம்மியாக தான் எடுத்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம எந்த ஒரு ஃப்ரூட்ஸுமே எடுக்கலைல்ல. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். சரியா, கண்டிப்பாக எடுப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இனி வந்து ஒர்க் அவுட்டில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாமான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து மழை நேரம்ல, ஸோ மழை பெய்கிறதுனால நம்மளால் டெய்லி வாக்கிங் பண்ண முடியுமானா அது ஒரு சந்தேகம்தான். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன்னா, மழை பெய்கிற அன்னைக்கு நான் ஏதாவது ஹோம் ஒர்க் அவுட், அதுக்கு டேலி பண்ணுற மாதிரி ஏதாவது ஹோம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். மழை பெய்யலைன்னா, அதாவது நம்ம காலையில் தான் வாக்கிங் பண்ணுவோம். ஸோ காலையில் நடக்க முடியலைன்னா ஈவினிங் வந்து நான் ஏதாவது ஹோம் ஒர்க் அவுட் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுவே காலையில் நடந்தோன்னா நமக்கு அன்னைக்கு எப்போது ரெகுலர் ஒர்க் அவுட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நீங்கள் மழை பெய்கிற நாள் வாக்கிங் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா எனக்கு இன்றைக்கெல்லாம் ரொம்ப நடக்கவே முடியலை. ஏன்னா வந்து மழை பெய்யலை அப்படின்னு சொல்லி வாக்கிங் போவேன். அதுக்கப்புறம் ஒரு 100 ஸ்டெப் வைப்பேன். அதுக்குள்ளே மழை பெய்யும், மழை தூத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எனக்கு வாக்கிங் ஒழுங்காக நடக்க முடியல. இப்படி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நடந்தது. ஸோ அதனால் எனக்கு வாக்கிங் ஒழுங்காக நடக்க முடியல. ஸோ அதனால் இனி வந்து வாக்கிங் நடக்க முடியலன்னா ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் வீட்டிலேருந்தே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது அப்படி பண்ணி உங்களுக்கு ஏதாவது மாற்றி வைக்கலாமே, நம்ம வாக்கிங் பதிலாக வேறு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு தோணியிருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அதோட இனி வந்து ஃபுட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இதே தான் ஃபுட்டு இருக்கும், ஆனால் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணலாமா அப்படி. ஏன்னா நம்ம எப்போவுமே தோசை தோசை தோசை, இட்லி இட்லி இட்லி, அதுக்கு ஏதாவது பாசிப்பயிறு தோசை இல்லை வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. இல்லை எனக்கு அந்த விருப்பம் இல்லை அப்படின்னா சாதா இந்த இதிலே தான் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வந்து பாப்பாவையும் வச்சுட்டு அது செய்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, நான் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நீங்களும் அதே மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, நாளைக்கு என்ன சாப்பிட்றேன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? அதோட நான் நாளைக்கு வந்து ஒரு எங்கள் பெரியத்த வீட்டுக்கு கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக கோயிலில் தான் சாப்பிடுவேனா இருக்கும். அதனால் நாளைக்கு கேலரியை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கால்குலேட் பண்ணணும். சரி, பார்க்கலாம் இந்த மாதம் எவ்வளோ வெயிட்டாக குறையுது அப்படின்னு. ஏன்னா இந்த மாதம் நாளையோட 5ஆம் தேதி ஆகும். ஏன்னா நம்ம வந்து இந்த வர 5 நாள் கடந்திருக்கோம். ஏன்னா வந்து நமக்கு போன மாதம் 31 நாள் உண்டு இல்லை, 31ஆவது நாளே நம்ம அடுத்த மாதத்துக்குள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. அதனால் 5 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 10 நாள், 10 வேண்டாம் 11 நாள்லேயே வச்சுடுவோம். நம்ம 15ஆம் தேதியே வெயிட் பார்க்கலாம். சரி, பார்ப்போம் நமக்கு வெயிட்டு குறையுதா குறையலையான்னு. ஓகே, நாளைக்கு என்ன சாப்பிட்டேன் நாளைக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.